22ஆம் நாளை காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நாம் வழக்கமாக அதிலிருந்து கால தியான கூடுகையிலே தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி 3ஆம் ஏசாயா என்கிற அழைக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. 3ஆம் ஏசாயா என்று அழைக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் யார், எந்த சூழலிலே எந்த காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதை குறித்து முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியப்படுகிறது. ஏசாயா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே ஒன்றாக இருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆக பகுக்கப்படுகிறது. முதல் பகுதி 1ஆம் ஏசாயா என்று அழைக்கப்படுகிறது. அது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. 2வது பகுதி 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரைக்கும் உள்ள 2வது தீர்க்க தரிசன புஸ்தகமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமாக சொல்லப்படுகிறது. 3வதாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிற 56வது அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள 3ஆம் தீர்க்க தரிசன புஸ்தகமாக 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமாக இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதை, எப்பொழுது அது சொல்லப்பட்டது உரைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது சிறையிருப்பு என்கிற ஒரு அடையாளம் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. சிறையிருப்பு, அந்த சிறையிருப்புக்கு முன்னாலா அல்லது சிறையிருப்பின் போதா, சிறையிருப்பிற்கு பிறகா என்பது ஒரு கால அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிறையிருப்பு என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 கோத்திரங்களாக பகுக்கப்பட்டார்கள். அது வட கோத்திரமாகவும் தென் கோத்திரமாகவும் பிரிக்கப்பட்டது சாலமோன் காலத்துக்கு பிறகு. இந்த 2 கோத்திரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே சிறையிருப்புக்கு சென்றது. ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வாக்குக்கு செவிகொடாமல் போனதனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வணங்க ஆரம்பித்ததினால், ஆண்டவரை அவர்கள் மறந்து போனதினால் இப்படி சிறையிருப்புக்கு ஆண்டவர் அனுமதித்தார். முதலாவது சிறையிருப்புக்கு போனது வடகோத்திரம். அசீரிய ராஜா அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போனார். 2வதாக அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 586வது ஆண்டிலே இந்த யூத கோத்திரத்தை பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து சிறையிருப்புக்கு அழைத்து சென்றார். இந்த சிறையிருப்புக்கு போகும் பொழுது எருசலேம், இந்த யூதா தேசத்தின் தலைநகராக இருந்த எருசலேம் நகரத்தை முற்றிலுமாக சுட்டரித்தார்கள். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அதனுடைய அலங்கங்கள், அரண் போல இருந்த பாதுகாப்பு அலங்கங்கள் எல்லாம் அது தகர்க்கப்பட்டது. எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்படித்தான் அந்த சிறையிருப்புக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்றார்கள். 586வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அங்கு பாபிலோனிய சிறையிருப்பிலே 70 ஆண்டு காலம் அங்கு சிறையில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அந்த 70 ஆண்டு காலம் அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வந்தார்கள். இந்த 3 காலகட்டங்களும் வேதத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எந்த காலத்திலே சொல்லப்பட்டது என்று சொன்னால், முதல் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய 1 முதல் 39ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எருசலேம், இந்த யூதா தேசமானது, யூத கோத்திரமானது பாபிலோன் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக அவர்களை எச்சரிக்கும்படியாக நியாய தீர்ப்பை குறித்து அதிகமாக உணர்த்துவதற்காக இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் 1ஆம் ஏசாயா புஸ்தகம் அது சொல்லப்பட்டது. 2வது ஏசாயா என்று அழைக்கப்படுகிற 40வது அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த பாபிலோனிலிருந்து நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக திரும்ப நீங்கள் அழைத்து கொள்ளப்படுவீர்கள், திரும்ப சொந்த ஊருக்கு செல்வீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக 2ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது. அது 2ஆம் ஏசாயா என்று அழைக்கப்படுகிறது. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும். 3வதாக இந்த யூத ஜனங்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறார்கள். செருபாபேல் என்கிற தேவ மனுஷன் மூலமாக எருசலேம் தேவாலயம் மீண்டுமாக கட்டப்படுகிறது. நெகேமியா என்ற தேவ மனுஷன் மூலமாக அங்கிருந்து இடிக்கப்பட்ட அலங்கங்கள் அங்கு கட்டப்படுகிறது. எஸ்ரா என்கிற தேவ மனுஷன் மூலமாக மக்கள் திரும்ப அவர்கள் வேத வாக்கியத்துக்கு, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரிடத்தில் திரும்ப மறு ஒப்படைப்பு செய்யவும், மக்களை திருப்புகிற உன்னதமான பணியை இந்த எஸ்ரா பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவர் செய்கிறார். இப்படி 3 பெரிய தேவ மனிதர்கள் திரும்பவுமாக பாபிலோன் சிறையிருப்புக்கிலிருந்து திரும்ப வந்தவர்களை
எருசலேம் நகரத்திலே யூத ஜனங்கள் திரும்ப கட்டப்பட்டார்கள். திரும்பி வந்து இந்த எருசலேம் நகரம் திரும்பமாக அவர் எருசலேமில் குடியேறும் பொழுது சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஏன் இப்படி பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இது எழுதப்பட்ட நபர் யார் என்பதை குறித்து 2 விதமான கண்கள் இருக்கிறது. 2 விதத்திலே இதை நோக்குகிறார்கள். முதலாவது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதை எழுதியவர் ஒரே ஆள் தான். 3 தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் ஏசாயா என்கிற ஒரே மனிதர் தான் எழுதியிருக்கிறார். அவர் முதலாவது சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாக எழுதும் பொழுதே பிற்காலத்திலே நடைபெறப் போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார் என்பது ஒரு சாரருடைய கருத்தாக இருக்கிறது. வேத வல்லுநர்கள் அவருடைய ஆய்வின்படியாக இப்படி சொல்லுகிறார்கள். 3 தீர்க்க தரிசன நூல்களையும் 3 ஏசாயா தீர்க்க தரிசன நூல்களையும் எழுதினவர் ஒரே ஏசாயா என்ற தீர்க்க தரிசி என்று சொல்வார் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்பொழுது திரும்பி வந்த தீர்க்கதரிசிகளிலே ஒருவராகவோ அல்லது ஒரு குழுவாகவோ சேர்ந்து ஏசாயா என்கிற பெயரிலே, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய பெயரிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வாரும் உண்டு. இப்படி வேறு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 3ஆம் தீர்க்கதரிசி, 3ஆம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆசிரியருடைய யார் எழுதியவர் என்பதை குறித்த 2 கண்ணோட்டங்கள் இருக்கிறது. ஏசாயா, அதனால் இது 3ஆம் ஏசாயா என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். வேத வல்லுநர்கள் அதை 3ஆம் ஏசாயா என்று அழைக்கிறார்கள். இந்த 3ஆம் ஏசாயா பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த யூத கோத்திரத்து யூத ஜனங்களுக்காக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் சோர்வடைந்திருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து 70 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறை கடந்து திரும்ப தங்கள் சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். இங்கே வரும்பொழுது எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதாய் கிடைக்கிறது. எருசலேம் தேவாலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும், திரும்ப அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும், மக்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்திலே சிறையிருப்பதற்கு போவதற்கு முன்பதாக இந்த எருசலேம் தேவாலயம் எவ்வளோ ஒரு பெரிய மகிமை நிறைந்ததாக இருந்தது. முதலாவது கட்டப்பட்டு எருசலேம் அந்த தேவாலயம் சாலமோன் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது தேவ பிரசன்னத்தினால் அந்த ஆலயம் நிறைந்திருந்தது. அந்த ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், பண்டிகைகள் ஆசரித்தார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது இடிக்கப்பட்டதாய் கிடைக்கிற தேவாலயத்தையும் அந்த அலங்கங்கள் இடிக்கப்பட்டதாக கிடக்கிற நகரத்தையும் அங்கே இருக்கிற மக்களின் சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனசோர்வு ஏற்படுகிறது. ஆகவே அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசனம் அது சொல்லப்பட்டது. இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக அது சொல்லப்பட்டது. அவர்களை திரும்பவுமாக ஆண்டவருக்குள் கட்டுவிப்பதற்காக. இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3 பகுதிகள் காணப்படுகிறது. முதலாவது பகுதியிலே 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. உண்மையான ஆராதனை, உண்மையான உபவாசம் என்ன என்பதை குறித்து முதலாவது சொல்லப்படுகிறது. 2வது அனைவருக்கும் ரட்சிப்பு என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே முதல் 2 பகுதிகள் முதல்ல இருக்கிற பகுதியில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலும் 56ஆம் அதிகாரத்திலும் அது சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் ரட்சிப்பு என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது 56வது அதிகாரத்திலே. அதே போல் 58வது அதிகாரத்திலே உண்மையான ஆராதனை, ஆண்டவரை ஆராதிப்பது, உண்மையான உபவாசம் என்ன என்பதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 58வது வசனத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கு வந்த ஜனங்கள் அவர்கள் உபவாசம் இருப்பதிலும் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்வதிலும் அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆனால் அங்கு அவர்கள் மனசோர்வு அடைந்ததினால் எல்லாவற்றையும் உற்சாகமாய் செய்ய மறந்து போனார்கள், கடமைக்காக செய்தார்கள். ஆகவே ஆராதனையையும் உபவாசத்தையும் கர்த்தருக்குள் வாழ்வதை குறித்தும் திரும்பவுமாக இந்த 3ஆம் ஏசாயா அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். இது முதலாவது பகுதியாக இருக்கிறது. 2வதாக மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் இங்கு சொல்லப்படுகிறது. ஒரு புது நம்பிக்கை அங்கு ஊட்டப்படுகிறது. மேசியா என்பவர் யார் என்று சொன்னால், இரட்சகர், ஒரு ராஜா, யூதருடைய ராஜா. யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறக்கப் போகிறார். ஏனென்றால் ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போனார்கள். ஆகவே ராஜாக்கள் கொல்லப்பட்டார்கள், ராஜாக்கள் வழி நடத்தின ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆகவே இந்த ஜனங்கள் எங்களுக்கென்று ஒரு நல்ல ராஜா இருந்தால் எப்படி இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆகவே அந்த எதிர்பார்ப்பை அவர்களுக்கு சொல்வதற்காக, எதிர்பார்ப்பை அவர்களுக்கு நம்பிக்கையின் வெளிச்சமாய் கொடுப்பதற்காக அவர்களுக்கு மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. நீங்கள் உலக பிரகாரமாக இருக்கிற ராஜாவை, ஒரு யுத்தம் வந்தால் தோற்று போகிற ஒரு ராஜாவை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
அல்லது ஆண்டவரை விட்டு எப்பொழுதாவது சூழ்நிலை வரும்பொழுது வழி விலகி செல்லுகிற ஒரு ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ராஜா வரப்போகிறார். அவர் இந்த உலகத்தை ஆள்பவர், உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்ற அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் இது இங்கு நம்பிக்கையின் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த பொழுதும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய 18, 19 ஆகிய 2 வசனங்களில் பார்க்கும் பொழுது இந்த அவர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். தேவாலயத்திலே வேத பாடம் வாசிக்கும்படியாக அவருடைய கையிலே வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார். 17வது 18வது அதிகாரத்திலே லூக்கா 4, 17, 18 நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசித்த அதே வசனத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வேத வசனம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். இந்த வேத வாக்கியம் 21ஆம் வசனத்தில் வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். எதற்காக என்று சொன்னால், அன்றைக்கு ஏசாயா சொன்னாரே அந்த வேத வாக்கியத்தின்படி வந்த மேசியா நான் தான் என்பதை சொல்வதற்காக ஆண்டவர் அன்றைக்கு அவர் சொன்னார். ஆகவே மேசியாவை குறித்த ஒரு புது நம்பிக்கை, உலக பிரகாரமான ராஜா அல்ல, உங்களை ஆளப்போகிற ராஜா, உங்களுக்கு மெய்யான விடுதலையை கொடுப்பவர், மெய்யான ஒரு அனுக்கிரக காலத்தை கொடுப்பவர், ஒரு ராஜா வரப்போகிறார் என்ற புதிய நம்பிக்கை இந்த 3ஆம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் ஏசாயா அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மூன்றாவது பகுதியாக அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பற்றி பேசுகிறார். நீங்கள் கடைசி அதிகாரத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே, நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது கடைசி காலத்திலே ஆண்டவர் என்றென்றும் அரசாளப் போகிற இந்த வரப்போகிற ராஜா இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை மீட்பதற்காக வந்தார். அவர் ராஜாவாக வந்தார். இனிமேல் வரப்போகிற ராஜாவை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. அவருடைய இறுதி வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் வந்து நியாய தீர்ப்பை செய்து பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற அந்த பரலோகத்தின் வாழ்க்கையை அளிக்கப் போகிற அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. புதிய வானம் புதிய பூமி, அந்த பரலோகத்தை குறித்த தீர்க்க தரிசனமும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, புது நம்பிக்கை அவர்கள் கொடுத்தது. மன சோர்வில் இருந்திருந்த அந்த யூத ஜனங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமானது தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட பொழுது புது நம்பிக்கை வந்தது. அவர்கள் தங்களை புதுப்பித்து கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கையை திரும்ப அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சோர்ந்து போயிருந்த அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. நமக்காக ஒரு மேசியா வரப்போகிறார் என்ற செய்தி உற்சாகத்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, நிச்சயமாக பரலோகத்தின் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய வானம் புதிய பூமி ஆகிய இவைகள் உண்டாக்கப்படும் பொழுது அதிலே நம்முடைய சந்ததி போய் நிற்கப் போகிறது என்ற அந்த சத்தியம் அங்கு உரைக்கப்பட்ட பொழுதும் அவர்களுக்குள் சந்தோஷம் திரும்ப வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோர்வுகள் வந்திருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் மன சோர்வுகளை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டுடைய வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே சோர்ந்து போகிறவனுக்கு அது பலன் கொடுக்கிறது. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் கொடுக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. எப்படி அந்த எருசலேம் நகரத்திலே போய் அவர்கள் குடியேறின அந்த யூத மக்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களாக இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை நம்பிக்கை ஊட்டினது போல, இன்றைக்கும் இந்த லெந்து காலத்திலே நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கையற்றவர்களைப் போல இருக்கலாம், மன சோர்வில் இருக்கலாம், நமக்கு புது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உறுப்பிக்கட்டும், நமக்கும் நம்பிக்கை கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே
சோர்ந்து போயிருந்த யூத ஜனங்களுக்கு நம்பிக்கையின் மெசையா வருவார், எதிர்பார்த்திருக்கின்றவர் வருவார், வாழ்வு செழிப்பாக மாறும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் உண்டு பண்ணப்படும் என்று திருவார்த்தையின் வழியாக, தீர்க்கதரிசியின் வாயிலாக இந்த ஜனங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவர்களை தேற்றி மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு வருவதற்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தீர் என்பதை ஏசாயாவின் புத்தகத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். கர்த்தாவே, ஏசாயாவின் புத்தகம் எங்களுக்கு ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் குறித்து எதிர்கால நிச்சயத்தை தருவதற்காக நன்றி சொல்கின்றோம். நாங்களும் கடவுளின் பிள்ளைகளாக கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு இந்த லெந்து காலங்களில் எங்களை தியானித்து அறிந்து சோதித்து எங்களை அர்ப்பணித்து உம்முடைய கரங்களிலே கொடுத்து உம்முடைய தெய்வீக நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, காலை வேளையில் வந்திருக்கின்ற அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் அவரவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்தருளும். இந்த நாளை உமக்குள் தொடங்கவும் உமக்குள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்யவும் பலன் தாரும். பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசீர்வதியும். கடந்த ஆண்டெல்லாம் பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் உடைய புதிய கிருபைகளை கொடுத்த வழி நடத்தும். ஆண்டவரே, காலை வேளையில் டீ ஃபெலோஷிப்புக்காக ஆண்டவரை காணிக்கை கொடுத்தவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். அவர்களையும் அவருடைய கைகளின் பிரயாசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளை நாங்கள் உமக்குள் தொடங்குகின்றோம். உமக்குள் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்ய பலன் தாரும். இந்த நாள் முழுவதும் கைட்டு செய்த வேலைகள், பணிகள், உத்தியோகங்கள், ஊழியங்கள், போக்குவரத்துக்கள், திட்டமிடுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வனே செய்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற எங்களை பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.